தொடர்கிறது. கேட்கும்போது யோசனை பண்ணி கேட்கணும், நம்ம ஆசை கரெக்டான்னு. அருமையான ஒரு புது பாட்டு பாடினாங்க. இது மாதிரி நீங்க ஒரு ஆசையை பத்தி இன்னொரு பழைய பாட்டு நல்ல பாட்டா பாடணும். ஆசை அதிகம் வச்சு மனசு அடக்கி வைக்கலாமா மாமா, ஆலமயக்கு போட்டு அழக ஒழிச்சு வைக்கலாமா மாமா, புது ரோசானா உன்னோடு ஏராசாவே வந்தாடு ஏ சில்ல குட்டி, ஆசை அதிகம் வச்சு மனச அடக்கி வைக்கலாமா மாமா, ஆலமயக்கி புட்டு அழக ஒழிச்சு வைக்கலாமா மாமா. ஒரு லெவலுக்கு தான் ஒரு மனுஷன் ஆசையை அடக்க முடியும். சில பேர் பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து நான் பாரு நான் வெஜிடேரியனே தொடமாட்டேன், கறி எதுவும் சாப்பிட போகிறதில்ல, உடம்பை குறைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்டா அப்படின்னு அவன் முடிவெடுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அப்போ தான் வருவாங்க. ப்ரொமோஷன் கிடச்சிருக்கான் நம்ம பாய்க்கு, அவர் பிரியாணி பார்ட்டி யோசிக்கிறேன், இன்னைக்கு மட்டும் சாப்பிட்டுக்கிருவேன், நாளையிலேருந்து வேணா நம்ம அப்படி அவ்வளோதான். அந்த சில பேர் என்ன பண்ணிடுவேன், போயிடுவேன் அங்கே பார்ட்டிக்கு போயிட்டு எனக்கு ஒயிட் ரைஸ் ரசம் சாம்பார் மட்டும் கொடுங்க சார், பிரியாணியெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருங்க. அதெல்லாம் பிரியாணி வளைச்சி மாட்டிக்கிட்டு இருப்பேன். இவன் சாம்பாரை ஊற்றி இப்படி சாப்பிடும்போதே ஒருத்தன் எலும்பை கட்டிப்பேன் நறுக்குன்னு. அப்போ மனசாட்சி சொல்லுது, ஏண்டா அவங்களும் மனுஷன் தானே, ஏன்டா இவங்களுக்கு நடுவில் இப்படி வெள்ளச்சோரை உட்காந்து சாமியார் மாதிரி தின்னுக்கிட்டு இருக்க, இன்னைக்கு ஒரு நாள் விட்டுறா, அதுக்குள்ளேயே வகுறு 1.5 மீட்டர் போயிட போகுது, உன்னைய விட வகுறு பெருசாக இருக்கான் பாரு, என்ன போட்டுக்கிட்டு இருக்கான், 1.5 பிளேட்டு முடிச்சு இப்போ அடுத்த 1/4 பிளேட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, சார் எனக்கு மட்டனே இல்லாமல் வெறும் எம்டி பிரியாணி மட்டும் கொடுங்க சார் அப்படின்னா அந்த எம்டி பிரியாணி மட்டும் சாப்பிட்டுட்டே இருப்பேன். அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் மட்டன் சுக்காவை எடுத்து நல்லா சுருக்குன்னு செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி மட்டன் சுக்கா என் லைஃப்லேயே சாப்பிட்டதுனால இவன் வெறுஞ்சேர் வாங்கிட சாமி மாதிரி இந்த இப்படியே தின்னுக்கிட்டு இருப்பேன். சரிங்க சார், மட்டன் சுக்கா நல்ல பீஸ் வச்சு பிரியாணி ஒரு 1/2 பிளேட்டு கொடுங்க, தின்றுவேன். ஒரு ஆசையை ஒரு லெவலுக்கு மேலே மனுஷன் அடக்க முடியாமல் சில பேர் படுற பாடு பாவமாக இருக்கும். அருமையான பாட்டு இப்படி பாடினாங்கல்ல, அது மாதிரி ஒரு புது பாட்டு உங்களால் இப்போ பாட முடியுமா? பாடுங்க. மல்லிகை பூவா மாறிவிட ஆசை, தென்றலை கண்டு மாலையிட ஆசை, மேகங்களை எல்லாம் தொட்டுவிட ஆசை, சோகங்களை எல்லாம் விட்டுவிட ஆசை, பார்க்குழலின் உலகை கட்டிவிட ஆசை, சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை. விபரீதமான ஆசையெல்லாம் உண்டாகும் சில பேர்த்துக்கு. ஒருத்தனை வண்டியில் வச்சு கொண்டு போகிறாங்க செத்து, இவன் அதில் உட்காந்துருக்க மாதிரி கற்பனை பண்ணிட்டு இருப்பேன். நம்மளுக்கு எப்படி கொண்டு போவாங்க, கொட்டுறாங்களோ வான வேடிக்கை போடுறாங்களோ, இவ்வளவு கூட்டம் நமக்கு வருமா, இல்லை 5-6 பேர் தான் வருவாங்களான்ட்டு அப்படி ஒரு கற்பனை பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பேன். பெண்களில் பல வகை இருக்குது. ஒரு சில பேர் வந்து புருஷன் கூடயே இருக்கணும்னு நினைப்பாங்க, கூடயே இருக்கணும், எங்கே போனாலும் கூடயே வரணும். ஏங்க எங்கே போகிறீங்க இந்த அப்படின்னா, நீ வராதன்றதுக்கு தான் எம்பிடியிலும் இழுக்கிறேன், இருக்கட்டும் நானும் வர்றேன் அப்படின்ட்டு கூடயே இருக்கிறேன்னு ஆசைப்படுவாங்க. ஒரு காலத்தில் ஒரு வெளிநாட்டுக்கு போகிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தவனை கொண்டாடுவாங்க. வெளிநாடு சிங்கப்பூர் போயிட்டு வந்திருக்காராம், மாலையை போட்டு ட்ரெயின்லாம் கூட்டிகிட்டு வழிநடுக்க பேண்ட்டு செட்டு வச்சு வான வேடிக்கையோட கூப்பிட்டு போவாங்க. என்னடா சிங்கப்பூர் போயிட்டு வந்திருக்காரு, இப்போ சிங்கப்பூருக்கு சர்வசாதாரணமாக டவுன் பஸ்ஸில் போகிற மாதிரி போயிட்டு வராங்க. ஒரு மாதத்துக்கு 6 தடவை போயிட்டு வர்றாங்க. இந்த சிங்கப்பூர் போது ஞாபகத்துக்கு வருது, இந்த புருஷங்கள்லாம் அந்த வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, என் புருஷன் தான் சிங்கப்பூரில் இருக்காரு, ஓ துபாய் அப்படிம்பாங்க. ரொம்ப புருஷன் மேலே ஆசையாக இருக்க மாதிரி தான் காட்டிக்குவாங்க. ஆனால் உள்ளே வரும்போது
நான் வெறும் அன்போட வந்திருக்கேன், கையில எதுவுமே கொண்டு வரல, இங்க வா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வெளியே போயிரு, திரும்ப அப்படியே ஊருக்கு போய் டிக்கெட் ஊருக்கு போயிரு அப்படின்ட்டுருவாங்க. தப்பா நினைக்கிற சரவணா, நம்ம நாட்டில் இருக்க பொம்பளையில கணவன் மனைவி வந்து அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது வெளிநாட்டிலேருந்து புருஷன் 15 பை கொண்டு வருவான். அதை வந்து மனைவி வந்து பையில் என்ன இருக்குன்னு பார்க்குற, உண்மையிலே அவள் வந்து மனைவியாக இருக்க முடியும். சொந்தக்காரங்க தான் வருவாங்க, மாமியன் சிங்கப்பூர்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்காருன்ட்டு. சிங்கப்பூரில் அவர் எப்படி இருந்தாருலாம் கேட்க மாட்டான், பையை பிரிக்கும்போது என்னென்ன எடுத்து வெளியே வைக்கிறான்ட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க, நமக்கு எதாவது வாங்கிட்டு வந்திருக்கானான்ட்டு. வேறு ஒன்று நீங்கள் வாங்க வேணாம், ஒரு 10 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு போங்க. சிங்கப்பூரில் நீங்கள் 1000 பெர்ஃப்யூம்ஸு 1000 சென்ட்டுக அது இது சேலையை வாங்கிட்டு போகிறத விட அந்த ஒரு பொருளுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு வேறு எதுக்கா இருக்கேன். அதெல்லாம் கல்யாணம் முடிச்சு பார்த்தா தெரியும் சரவணா உனக்கு. மனைவிக்கு அந்த ஆசைன்னா பசங்க நம்மளாம் ஃபாரின் போயிட்டு வந்த உடனே ப்ரோக்ராமுக்கா போயிட்டு இருப்போம். அப்புறம் மாப்பிள்ள வாங்கி வந்தியா வந்தியா இல்லையாப்பா அப்படின்னு. ஏன்னா அதுல தான் நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு போட்டிருக்காதான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், அதில் அப்படி எழுதிருக்க மாட்டாங்க. எனக்கு இப்போ தான் தெரியும். இது பாரு, என் ஸ்டூடெண்ட்டு இதை எனக்கு நடத்திக்கிட்டு இருக்கான் பாருங்க. அது மாதிரி ஒரு அரசியல்வாதியினுடைய ஆசைகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் என்னவா இருக்கு, நல்ல பெரிய பதவிக்கு வரணும்னு நினைப்பாரு. ஆனால் நல்ல அரசியல்வாதிகள் ஆசைப்பட்டு இந்த நாட்டுக்கு நல்லது செஞ்சுருக்காங்க. காந்தி அன்னைக்கு தென்னாப்பிரிக்காவில் ட்ரெயின்லேருந்து கீழே தள்ளி விட்டோன்னே இதே மாதிரி தானே நம்ம இந்தியர்கள் வந்து அந்த வெள்ளைக்காரங்கள்ட்ட அடிமைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு விடுதலை வாங்கி தரணும்னு சொல்லி காந்தி அன்னைக்கு ஆசைப்பட்டதுனால தான் இன்னைக்கு நம்ம 7 பேர் இந்த இடத்துல சுதந்திரமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். அதனால் நியாயமான ஆசை எப்பொழுதும் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை தரும். மனுஷன் ஏச்சு பொழைச்சது அந்த காலம், மடமை நீங்கி பொது உடைமை வந்தது இந்த காலம். பெண்ணை பேயன பேசி தெரிஞ்சது அந்த காலம், பெண்ணை தொட்டு பார்த்தா சுட்டு போடுவான் இந்த காலம். காசிக்கு போனா கருவுண்டாகும் என்பது அந்த காலம், இப்ப ஊசிய போட்டா உண்டாகும் என்பது இந்த காலம்.